வணக்கம். நெருப்பு தமிழன். விஜய் அரசியல் கட்டமைப்பு அப்படின்னா விஜய் ஏதோ கட்டமைப்புனா கடல் மிட்டாய் சாப்பிட்றன்னு நினச்சிட்டு இருக்கிறாரு போல். கட்டமைப்பு அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. ஏதோ லாட்ரி சீட்டு விற்கிறவன், பிளாக்ல டிக்கெட் விற்கிறவன், இவனையெல்லாம் பொறுப்பாளர்களாக சேர்த்துட்டா கட்சி கட்டமைப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் தான் என்ன பகுதிகளில் பீகார் ஒரிசாவில் மண்ணை கவி விட்டு கடைசியில் அங்கேயே வழி இல்லாமல் இங்கே நிற்கிறாரு. இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் நம்பி இங்கே கட்டமைப்புகள் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே மாறும். உதாரணத்திற்கு திமுக மிகச்சிறந்த கட்டமைப்பு, அதிமுக மிகச்சிறந்த கட்டமைப்பு இருந்தாலும் இன்னைக்கு ஓபிஎஸ்னுடைய பதவி ஆசையால் அது சிதைந்து போய் கிடக்கு. இப்படி நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு உருவாகி 15 வருஷம் ஆச்சு. இன்னும் அது சரியான கட்டமைப்பில் இருந்ததுன்னா இன்னைக்கு சராசரியாக ஒரு 15% வாக்குகளை எடுத்திருக்க முடியும். ஆனாலும் அதுலேயும் கட்டமைப்புகளில் தொய்வு இருக்குது. அப்போ திமுகவினுடைய வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் கட்டமைப்பு தான். இவர் இன்னும் கட்டமைப்பே ஆரம்பிக்கலை. அதுக்குள்ளே இவர் நான் அதை பிடிப்பேன் இதை பிடிப்பேன் பேசுகிறதுங்கிறது அரசியலில் சாத்தியமல்ல.